வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. குரோதி வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். சரிங்களா? புலிப்பாணி சித்தர் அருள்வாக்கு பலிக்கட்டும். வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதங்க. சூரியன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பவர். சரிங்களா? அதன்படி இது 2வது மாதம். சித்திரை முதல் மாதம், இது 2வது மாதம். அடுத்தடுத்த மாதங்களில் அதன் தாக்கம் குறையும். சூரிய வெப்பம் தாக்கம் குறையும். வைகாசி மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாள். சரிங்களா? அதே மாதிரி வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. வாஸ்து விழிப்புனா காலையில் 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு இருக்குது. அதில் மனை முகூர்த்தம் செய்யலாம், ஊடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அல்லது நிலை அருகால் தூக்கி வைக்கலாம். இது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துவங்கலாம். நல்லது. அது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே வேலை முடியும். இந்த வாஸ்து விழிப்பில் யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களோ வீடு சுபிட்சமாக இருக்கும். யாரெல்லாம் அருகால் தூக்கி வைக்கிறீங்களோ அந்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதில் மனை முகூர்த்தம் பண்ணால் உடனே வேலை முடியும். சில பேர் இப்போ பேஸ்மட்டம் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க, லெண்டல் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் இது மாதிரி செஞ்சிங்கனாக்கா, வாஸ்து விழிப்பில் முறைப்படி செஞ்சிங்கனாக்கா சரன்னு வேலை முடியும். கட்டிடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அந்த வாஸ்து விழிப்பில் செய்கிறதுங்க. சரி. வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம். வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறதுங்க. விரதம் இருந்து செய்யணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் பித்ருதோஷம் விலகும். சரி, இது இந்த மாத சிறப்புங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்பை பார்ப்போம் வாங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியிலே சுக்கிர பகவான், புதன் 2 பேரும் இருக்காங்க. ரிஷப ராசியிலே குருவும் சூரியனும் இருக்காங்க. கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார். கும்பராசியிலே சனி பகவான் இருக்காருங்க. அடுத்து மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்காருங்க. இது கிரக அமைப்புங்க. சரி, கிரக மாறுதல் அப்படின்னு பார்க்க போனால், இந்த வைகாசி மாதத்தில் 7ஆம் நாள் ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். அது மாதிரி 11ஆம் நாள் ரிஷபராசிக்கு புதன் வந்துடுறார். 18ஆம் தேதி மேஷத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறார். 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வந்துடுறார். 31ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். ஆக சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க இந்த மாதத்தில் அடிக்கடி போயிடுறாங்க. இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களே, மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? ஏற்றம் தருமா அல்லது சோதனைகளுடன் தீருமா என்பதை இப்போ பார்ப்போம் வாங்க.
உங்களுடைய 3/12க்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3/12க்குரிய குரு பகவான் 4ஆம் வீட்டில் சூரியனுடைய சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் உங்கள் ராசி புனிதமடைகிறது. ஆமாம், அந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி புனிதமடைகிறது. அதனால் 7.5 நடந்து கொண்டு இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்புடன் உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் வண்ணம் இருக்குங்க. அதில் மாற்றமில்லை. மகர ராசி அன்பர்கள் பட்டு வந்த பாதகங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய காலமாக இனி வரும் என்பதில் அச்சம் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு 7.5 நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் குழப்பம்தான் இருந்தாலும் கூட உங்களுக்கு 7.5 தாக்கம் உங்களுக்கு அதிகமாக பாதிக்காதுன்னு ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். அதாவது வந்துங்க, சனி பகவானுடைய ஆட்சி பெற்ற வீடு உங்கள் மகர ராசி, கும்பராசி, சரிங்களா? அதனால் உங்களுக்கு அவர் அநேகமாக அதிக தொந்தரவு கொடுக்க மாட்டார். எப்படி? ஏன்னா அப்பப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு, நீ செய்கிறது தப்பு. ஆனால் நீங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்படுறவங்க, மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடியவங்க யார்? இந்த மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்கள். தப்பு, பாவம், இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே உங்களை சுய பரீட்சையில் ஈடுபடுத்துறதுக்கு உங்களுக்கு நிகர் நீங்கள் தான், சரிங்களா? அதனால தான் இந்த 7.5 பகவான் சனி பகவான் உங்களுக்கு அதிகமான பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். சரி பிரியா, புரியுதுங்களா? அந்த காரணத்தினால தான் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக, உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவளுடைய செயல்கள் அமைந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட உங்களுடைய +2 10th இது மாதிரி குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெற்று உங்களை என்னுடைய அப்பா அவங்க தான், அவருடைய பிள்ளை நான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுடைய மனைவி மூலமாக, மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மனைவியின் மூலமாக உபரி வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உபரி வருமானம்னா அவங்க அம்மா வீட்டு சொத்தோ அல்லது அவங்க பேரில் இருந்த இடத்த விற்றோ உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது ஒரு நல்ல அதிகமான தொகையாகவே இருக்கும். அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. உங்களுக்கு திருமணம் ஆகாத, அதாவது வயது முதிர்ந்த திருமணம் ஆகாத மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மறுமணமாக இருந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆமாம், சிலருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், சிலருக்கு கோர்ட்டு கேஸில் விவாகரத்து கேஸ் இருந்ததுன்னா உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும், அதில் மாற்றம் இல்லைங்க. ஆக இப்போ எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சிருக்கு. குரு பகவானுடைய பார்வை அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இது எல்லாமே சாத்தியங்க. இப்போ 7.5 இருந்தாலும் கூட அது எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்க்க கோடி புண்ணியம், பாவங்கள் பறந்து போகும் என்பது தான் ஆன்றோர் வாக்கு. அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும், சரிங்களா? அதனால் பாவங்கள் பொடிபட, சரியா? குரு பார்வை உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. செய்தொழிலில் நல்ல வாய்ப்பு, நல்ல விற்பனையாகுங்க. பொருள்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா நல்ல விற்பனையாகும், அது மாற்றம் இல்லை. ஆனால் வெளியூர் பயணங்கள் சித்திக்கும். அடிக்கடி நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தனி மரியாதை இனி கிடைக்குங்க. அவர் என்னையா எப்போ வந்தாலும் வேலை செஞ்சு முடிச்சுடுவார், அவரால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தனி மரியாதையும் மதிப்பும் கொடுப்பாங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அது கிடைக்குங்க, சரிங்களா? ஆனால் என்ன ஒன்று, பெற்றோர்களின் உடல்நிலையை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதை மட்டும் உற்று நோக்குங்க. மருத்துவ செலவு ஆகுதுன்னு பார்க்காதீங்க. அது உங்களுக்கு மருத்துவ செலவானாலும் அவங்க உடல்நலம் தேறிடுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க. குழந்தைகளால் நன்மை உண்டுன்னு உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு ஏற்படும். இல்லற வாழ்க்கை துணை நிற்கும்.
குடும்பத்தின் மனைவி சொல் மந்திரம் உங்களுக்கு உரைக்கும். உங்களுக்கு அடிக்கடி பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், இதை செய்யாதீங்க, அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இதையும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே நீதிபதினு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். பாவம் பழியை சிந்திப்பவங்க நீங்கள். இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அது தெரியும். சரி, அது பாவம், அந்த அவங்களுக்கு அது செய்யக்கூடாது, அது அவங்க பாதிக்கப்படுவாங்க, அப்படிலாம் நீங்களே உணருவீங்க. அது மாதிரி உணரும்போது இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சரிங்களா? இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு ஏற்றமிகு மாதமாக அமையும் என்பதில் எல்லளவும் மாற்றம் இல்லைங்க. சரிங்களா? இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க. அதற்கு தக்க பதில் அனுப்பி வைக்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலம்.